எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். உண்மையானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கிட்டத்தட்ட இன்னும் 12 மணித்தியாலங்கள் கூட தேர்தலுக்கு இல்லை. ஆனாலும் இறுதி பரப்புரைகள் முடிவடைந்து 48 மணித்தியாலம் ஆகும் இந்த நேரத்திலே சமூக ஊடகங்களின் ஊடாக பொய் பிரச்சாரங்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த பொய் பிரச்சாரங்களை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜெயித்து விட்டால் சஜித்தோடு நிற்கின்ற பெரும்பாலானவர்கள் அந்த பக்கம் வண்டி அடித்து விடுவார்கள். அல்லது சஜித் பிரேமதாசை ஜெயித்து விட்டால் ரணிலோடு நிற்பவர்களில் பெரும்பாலானவர்கள் சஜித்தின் பக்கம் பல்டி அடித்து விடுவார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் அன்புகுமார் திசாநாயக்க அவர்களின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலே, அவருக்கு பின்னால் பேரலை திரண்டிருக்கின்ற நிலையிலே ரணில், சஜித், நாமல் போன்றவர்களுக்கு கடும் பயம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களோடு நிற்கின்ற இந்த பேரம் பேசுகின்றவர்கள் என்று சொல்கின்ற சமூக துரோகிகளுக்கும் மிக கடுமையான அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது நாங்கள் அன்புகுமார் திசாநாயக்க அவர்கள் வெற்றி அடைந்து விட்டால், உதாரணமாக ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்களைப் போலவும் 4 மடங்கு நிலப்பரப்புகளை அந்தந்த ஊர்களில் இருக்கின்ற மக்களை அவர்கள் கலைந்து வாழ்வதற்காக அந்த நிலப்பரப்புகளை கோருவோம். ஆனால் இந்த சமூக துரோகிகள் என்ன கோரியிருப்பார்கள், என்ன பேரம் பேசியிருப்பார்கள் என்று பார்த்தால், இவர்கள் தேசிய பட்டியலிலே எங்களுக்கு எத்தனை ஆசனங்கள் தர வேண்டும் என்றுதான் கோரியிருப்பார்கள். எங்களுடைய கோரிக்கை, முஸ்லிம் ஊர்களெல்லாம் மிகவும் நெருக்கடியாக மாறிவிட்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே முஸ்லிம் ஊர்கள் ஒவ்வொரு ஊரை போலவும் 4 மடங்கு நிலப்பரப்பு அந்தந்த ஊர் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதிலே சகல உட்கட்டமைப்பு வசதிகளும் இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் கோருகின்றோம். தோழர் அன்புகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியானவுடன் இந்த கோரிக்கை இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றப்படும். அது தனியே முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும் இப்படியான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற நிலையில் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். எனவே இப்போது யாரும் சொல்லாத, யாரும் செய்யாத சில விடயங்களை அவர்கள் மீது குற்றம் சாட்டுவது, உதாரணமாக தனிமை சேர்க்கை போன்ற விடயங்களில் யார் அதிகம் ஈடுபாடு உள்ளவர்கள் என்று பார்த்தால் அதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்த தன்னின சேர்க்கையாளர்கள் எல்லாருமே தேசிய மக்கள் சக்தி தன்னின சேர்க்கைக்கு உத்வேகம் அளிக்கின்றது என்று கூறுகின்றார்கள். தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஒழுங்காக வாசித்து பார்த்தால் அந்த விடயம் புரியும். எனவே இறுதிக்கட்டத்திலே வினயமாக கேட்டுக்கொள்வது, எல்லோரும் ஒரு நல்லாட்சி அமைவதற்காக இந்த நாடு கௌரவமாக வாழ வேண்டும். இந்த நாட்டில் உள்ள விவசாயம், மீன்பிடி, கைத்தொழில் இப்படி எல்லாமே வளர்ச்சி அடைய வேண்டும். செல்வந்தர்களை ஏழையாக்குவதல்ல, ஏழைகளும் செல்வந்தராகுகின்ற அந்த நிலைமை ஏற்பட வேண்டும். வட்டிக்கடன் பெற்று அல்லாடி கொண்டிருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். அவர்களுடைய கடன்களிலே இருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும். இப்படி நல்ல திட்டங்களை இந்த நாட்டுக்காக செய்து இந்த நாட்டை வளர்த்தெடுக்க வேண்டும். இது எங்களுடைய நாடு, எங்களுடைய தேசம். இந்த நாட்டை நாம் மிகச் சிறப்பாக கட்டியெழுப்ப வேண்டும். இந்த நாடு இன்று சகல துறைகளிலும் அழிந்திருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் பொலித்தீனால் போர்த்தப்பட்டிருக்கின்றது, பொலித்தீன் குப்பைகளால். இவற்றையெல்லாம் போக்கி ஒரு சிறந்த நாடாக, சிறந்த நாட்டில் நாம் வாழ்வதற்கு அழகான நாடு, வளமான வாழ்க்கை என்ற நிலையில்
வாழ்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக விஞ்சியிருக்கும் நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும். எங்களால் முடிந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். சரியான தெரிவினை மேற்கொள்ள வேண்டும். பொய்யர்களின் வீணான வார்த்தைகளை கேட்டு நாம் எங்களுடைய வருங்கால சந்ததியினரை தலையிலே மண்ணள்ளி வைத்துவிடக் கூடாது என்று வினயமாக வேண்டி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.